இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நாங்கள் பேசவிருக்கிற பட்டிமன்றத்தின் தலைப்பு பெண்கள் செலவாளிகளா அல்லது சேமிப்பாளிகளா என்பதுதான். உங்கள் அனைவருக்கும் தெரியும் விடை, இருந்தாலும் நாங்கள் பேசி முடிவெடுப்போம். வீட்டில் போய் அடி வாங்குவீங்க. இதை யாரும் பெரிது பண்ண வேண்டாம். செலவு பெண்கள் செலவாளிகள் என்ற தலைப்பில் புலவர் முத்துசிவா அவர்கள், பாடகர் பாஸ்கர் அவர்கள், பேராசிரியர் தினகரன் அவர்கள், இந்த மூவரும் பெண்கள் செலவாளிகளே என்று ஆணித்தரமாக அடித்து பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்த்து பேச பெண்கள் சேமிப்பாளிகளே என்ற தலைப்பில் பேசுவதற்கு கவிஞர் கண்ணபிரான், கராத்தே மோகன், டைரக்டர் வளர்ந்து வரும் புதிய டைரக்டர் இளங்கோ அவர்கள், இவர்கள் மூவரும் பெண்கள் சேமிப்பாளிகளே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்ப்போம் யார் யார் என்ன பேசுகிறார்கள் என்று. முதலில் பெண்கள் செலவாளிகளே என்ற தலைப்பில் புலவர் முத்துசிவா அவர்கள் தனது கருத்தை தெரிவிக்க வந்திருக்கிறார். தக்காளி முட்டை ரெடியா காட்டிக்கிறதுக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களது கோபதாபங்களை தயவு செய்து இந்த நிகழ்ச்சி முடியும் வரை பொறுமையாக இருந்து மேடைக்கு வெளியே தீர்த்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். போதும் போதும், நான் பேசவே ஆரம்பிக்கல. தெரியுதுல்ல, செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது என்ற காதினிலே, எந்த தன்றைய நாடெனும் போதினிலே ஒரு மூச்சு பிறக்குது, ஒரு சக்தி பிறக்குது என்று என் தமிழையும் என் தாய் திருநாட்டையும் வணங்கி எனது இடப்பக்கம் அமர்ந்திருக்கும் அருமை செலவாளிகளே, அதற்கு பின்பு அந்த செலவுக்கு துணை போகின்ற என் அருமை அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, போதும் போதும், இனி பேச விடுங்க. போதியா, நேரம் ஆகிக்கிட்டு இருக்குது, அவரை பேச விடுங்க. இந்த பட்டிமன்றத்துக்கு எதுக்கு தலைமை தாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இங்கே கூட சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டு இப்போ திடீர்னு நடுவராக வந்திருக்கிற நடுவர் செல்வம் அவர்களே, நான் பேச போகிறது பெண்கள் செலவாளிகளே என்ன தலைப்பில். முதல்ல எனக்கு கண்டு தெரியலப்பாங்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆஃபர் எங்கே பார்த்தாலும் ஆஃபர், கேரிஃபோரில் ஆஃபர், லுலுல ஆஃபர், எல்லா இடத்துலையும் ஆஃபர். ஆஃபரா? எனக்கு தெரியும், அதனால நான் உங்களுக்கு சாதகமாக தான் நான் பேச வந்திருக்கேன். கொஞ்சம் கை தட்டுங்களேன். என்னாச்சு, இந்த லேடிஸ்க்கு வீட்டில் காரமாலேருந்து மெசேஜ் வருது, தோஹா பேங்க்லேருந்து மெசேஜ் வருது, ஏன் வேலைக்கு வான்னு ஆஃபீஸர்லேருந்து மெசேஜ் வருது. அதெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. எப்படி இந்த ஆஃபர் மட்டும் கண்ணுக்கு தெரியும் தெரியல. ஒரு அம்மா நச்சரிச்சு இந்த பையனை கூட்டு போய் 40, ஏற்கனவே வீட்டில் 42 இன்ச்சில் டிவி சோட்டில் மாட்டியாச்சு. ஐயா வாங்க, 50 இன்ச்சில் அழகாக ஒரு ஆஃபர் போட்டிருக்கான் கேரிஃபோரில் 40% அப்படின்ட்டு டிவி வாங்கிட்டு வந்தாச்சு. கேட்டிருக்கான், ஏம்மா ஏற்கனவே வீட்டில் டிவி இருக்க, இன்னொரு டிவி எதுக்கு, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அது போன மாதம், அந்த டிவி வாங்கினது போன மாதம். தலைவரை நீங்கள் இப்பயே திருப்பி சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சாதகமாக போயிடும். அதை பேசக்கூடாது. அதை நாங்கள் எங்களுக்குள்ள ஆயிரத்தி நாங்கள் பேசி, அதை பற்றி யாரும் பேசக்கூடாது. அதை பற்றி பேசுகிறவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் பேசட்டும், அவருக்கு சுதந்திரம் கொடுங்க. நான் மேடையிலேயாச்சும் அவருக்கு சுதந்திரம் கொடுங்க. தலைவரை, இதை என் ஒய்ஃப் காலையில் கேட்ட மாதிரி சத்தமாக சொல்லுங்க, அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா தயவு செய்து இந்த மேடையிலேயாச்சும் அவருக்கு சுதந்திரம் கொடுங்க. இதை மனசில் வச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களோட கோபத்தை தீர்த்துறாதீங்க, அவர் பேசி முடிக்கட்டும். என்ன யாராவது ஒரு பேச்சுலர் இருந்தீங்கன்னா வீடு ரெடி பண்ணி வைங்க, நைட் அங்கே தான் வந்து படுக்கணும். முதல்ல இன்னைக்கு நைட்டு மட்டுமா, அது நாளைக்கு தான் தெரியும். அது தெரியும், அது இன்னைக்கு நைட்டு வாங்குறத பொறுத்து. இன்னைக்கு மட்டுமா நாளைக்குமாங்கிறதுலாம் இன்னைக்கு வாங்குறத பொறுத்து. அதுக்கு ஆஃபர் இருக்கலாங்க, நம்ம ஆஃபரில் எதாவது வாங்கி கொடுத்துட மாட்டேன். கதையை கேளுங்க, நீ பேச விடுங்க. இந்த பையன் என்ன வேண்டாம், டிவி வாங்கிட்டு வந்துட்டான்.
பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு யூனிஃபார்ம் போடாத ஒரு கார்வா டாக்ஸி டிரைவர். அங்கே பாருங்க எவ்வளோ தட்டுறா பாருங்க, எவ்வளோ பேர் தட்டுறா பாருங்க. அவ்வளோ பேர் யூனிஃபார்ம் போடாமல் இந்த கார்வா டாக்ஸியை இந்த கார்வா டாக்ஸிக்காரன் கூட அவ்வளோ ஓட்டிருக்க மாட்டான் காரை. கிறுன்னு சுற்றிக்கிட்டே வரான். இவன் தோகாக்கும் அல்கோருக்கும் சுற்றிக்கிட்டே வரான். சரிங்களா? அடுத்து முடிஞ்சது, கேரி ஃபார் ஆஃபர் முடிஞ்சது. சரி ஓகே, டிவி 2 டிவி இருக்குது, ஒரு டிவி இங்கே வச்சுக்குவோம், ஒரு டிவி ஊருக்கு கொண்டு போவோம். ஏமா 35% டேக்ஸ் போடுறானே, அது அப்புறம் பாப்பையா, இன்கேஸ் நான் பேசிக்கிறேன், நீ அங்கேயாவது நீ இங்கே தான் நீ பேசுகிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 டிவி வாங்கியாச்சு. அதாவது நீ எங்கேயா பேச போற, எங்கேயும் பேசாம தானே இருக்க போற, அங்கேயும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னாங்களா? நம்ம எங்கேயுமே பேச முடியாது தலைவரை கடைசி வரைக்கும். அது உண்மைதான். நம்ம எங்கே பேசியிருக்கோம், ஒரு இடத்துலையும் பேசுனது இல்லை. சரி ஓகே, பக்கத்து வீட்டில் பேசுகிறாங்க. 4 நாள் கழிச்சு இது ரூலுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அவன் ஒரு ஆஃபரை போடுறான். 50%, 10% எக்ஸ்ட்ரா ரூலு கார்டுக்கு வேறு. இந்தம்மா பையன் அந்த ஆஃபர் மெசேஜ் மட்டும் எப்படி தெரியுதுன்னு யாருக்கும் தெரியல. அவன் ஒரே நாள் தான் போட்டான், ஒரே ஒரு நாள் தான் போட்டான். வேற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிய மாட்டாங்குது. இந்த ஆஃபர் விஷயம் மட்டும் கரெக்டாக தெரியுது. அதுங்களா நம்மளால பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் பாருங்க. சரிங்களா? 55 இன்ச்சு ஒரு டிவி வாங்கிட்டு இருந்தேன். 3வது இந்த முதல் 2வது வாங்கின டிவியோட சட்டையவே பிடிக்கல, அதுக்குள்ள 3வது டிவி. இன்னொன்று முக்கியமான விஷயம் தலைவர் அவர்களே, உங்களுக்கே தெரியும் அந்த ஆள் யார். இப்போ என்னாச்சுன்னா, இங்கே உள்ள டபுள் பெட்ரூமில் படுக்க முடியாமல் இவன் இந்த 3 டிவியும் பெட்ரூமில் வச்சுட்டு நம்மளால் வெளியே வராண்டால படுத்துருக்கான். ஐயோ, உள்ள புழுக்கமா இருக்கணும், வெளியே காத்தாட்டமா போய் படுத்திருப்பாங்க. அதெல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு தலைவரே நான் ஆளை சொல்லிடுவேன். நீங்க அப்புறம் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அடுத்து பேச வந்த டாபிக்கை பேசுங்க. அதானே பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன குழு தரேன். அந்த ஆளுங்க அல்ல கரியாத இருக்காரு. பாருங்கய்யா தலைவரே, நீங்க வேற வாதத்துக்கே போக வேண்டாம். தீர்ப்பை நீங்க இங்கேயே எழுதிடலாம். பாருங்க, ஒரு சின்ன குழு கொடுக்குறேன், கொஞ்சம் லேட்டாக போங்க, எப்படி நேரம் ஆகும். இப்போ இந்த மீட்டிங் முடிகிறதுக்கு 10:30 மணிக்கு போகும்போது அப்படியே அல்லக்காரியை ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு ஆள் வெளியே படுத்துருப்பார். இது உறுதி தலைவர். தலைவர் நெளியதை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஏன்னா இது வசந்தி நான் காதில் கேள்விப்பட்டதுதான். தலைவர் லேசா நெளிதாரு. என்னாச்சு, போன வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருந்தேன். சொந்தக்காரம்மா வீட்டில் ஐயா வாங்க, அங்கேயே போகணுங்களேன், வேறு எங்கே தான் போக முடியும் நமக்கு. இங்கே வருஷம் ஃபுல்லாக இங்கே நம்ம படுத்த பாடு பாதாதையா உங்களுக்கு. சரி நிம்மதியாக ஊருக்கு போகலான்ட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு சம்பந்தம் பேசணும், வாங்க பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. சரி நம்ம தான் இங்கே இருக்கமே, எனக்கு இல்லைங்க அடி உறுதி. இன்னைக்கு பேச்சுலர் யாராக இருந்தால் ஒரு மாதம் வீடு ரெடி பண்ணி வைங்க. நீங்க வராண்டாவில் தூங்க போறதுன்னு சொன்னது அல்லக்காரியாவிலேயே AK-53 அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தலைவர் எனக்கு AK-47 குழப்பாதியா நீங்க. 47-53 பக்கத்துல தானே? பக்கத்துல 2 ஒன்றாயிரம் தலைவர். என்ன தலைவர் நீங்க? நான் இந்த பக்கம் 50 எங்கேயா ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வேற என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா என்ன சந்தோஷம் பேசிட்டு எங்க அம்மா வீட்டம்மாங்க சாப்பிட்டு இருக்கு, அதனால காது கேட்காத நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன். சரி நம்ம அதுக்குள்ள மேட்டரை முடிச்சிருவோம். பொண்ணு பார்க்க போகலான்னு கூப்பிட்டு போனாங்க. நானும் போன இடத்துல பார்த்தா பொண்ணோட மாப்பிள்ளை அப்பா சொன்னாரு, ஐயா உங்கள் வீட்டை மட்டும் சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கேளுங்க, நம்ம பையன் ஐடி ஆஃபீஸில் வேலை பார்க்குறான் சென்னையில், மாதம் ஒரு 80,000 வாங்குறான், இந்த பிள்ளை படிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் கேட்டு அது ஓகேயா அப்படின்னு உங்க கேளுங்கன்னு சொன்னால், நம்ம வழக்கம் போல் எங்கேயும் முதல்ல முந்தினால் நம்ம தானே வீட்டம்மா கூப்பிட்டு எம்மா போய் கேளு, அந்த பிள்ளைக்கு ஓகே தானே கேளுன்னா எங்கம்மா போய் கேட்டிருக்கு, வீட்டம்மா போய் கேட்டிருக்கு. அம்மா அப்படி பையன் ஐடி ஆஃபீஸ் வேலை பார்க்கான் சென்னையில், 80,000 சம்பளம், உனக்கு ஓகேயாம்மா அப்படின்ட்டு. அது ரொம்ப யோசிச்சது. நானும் பார்த்தேன், ஆஹா ஒரு அழகாக பிளான் போடுது, நல்ல சிக்கனமான உள்ள பொருக்க, இதை முடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும்போது அது மெதுவாக சொல்லிச்சு, 80,000 ரூபா ஓகே, நான் ஓரளவு சமாளிச்சிருவேன், பாவம் அந்த பையன் என்ன பண்ணுவாங்கன்னு. அப்போ தெரிச்சுங்க வந்தவன் தான், இன்னும் போவே இல்லையா, ஊருக்கே நான் போல.
அதோட மறந்துட்டேன், பொண்ணு பார்க்குற வேலைக்கே நான் வரலன்ட்டேன். தலைவர் இதுக்கு மேலே உங்களுக்கு வேற எதுவும் அன்னைக்கு வந்து ஃப்ளைட் எல்லாம் ஏறி இந்த கத்தாருக்கு வந்தது தான், அதுக்கப்புறம் வெக்கேஷன் கூட போகலன்றீங்க. அடுத்த வெக்கேஷன் 3 வருஷம் கழிச்சு பிளான் பண்ணியிருக்கேன். அது வேற விஷயம். சரி, போக முடியாதுல்ல, எங்கே போக முடியும்? போகிற இடத்துல அப்படி அடி வாங்க நம்ம என்ன பண்ணுறது? ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற மக்களே, டைம் 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 ஓகே முடிச்ச ஒரே நிமிஷம். இறப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதாவது இறப்பு சதவீதம், அது வாழ்நாள் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட லாஞ்சிட்டியூட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், ஷாப்பிங் போகிறதுனால யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. இந்த பில்லை பே பண்ணியே நம்ம நெஞ்ச பிடிச்சிடலாம். இவன் கையில் பஞ்சு கார்டு இருக்கோ லஞ்சு கார்டு இருக்கோ இல்லையோ, ஆல்வேஸ் கையில் கிரெடிட் கார்டை வச்சுட்டு சுற்றிட்டே இருக்கான். இறுதியாக ஒரு தகவலை சொல்கிறேன், என் அப்பாவி ஜனம் எல்லாமே அங்கே ஒரு யூனிஃபார்ம் போடாத ஒரு கார்வா டிரைவராக இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரியும் தலைவரே. அதுக்காக இந்த வாதத்தை நான் முன்னிறுத்திருக்கிறேன். மேலும் என் அணி நண்பர்கள் தொடர்வார்கள். நன்றி, வணக்கம். நன்றி. பெண்கள் செலவாளிகளே என்ற தலைப்பில் முத்து சிவா சில கருத்துக்களை சொன்னார். அவர் சொன்னதின் சாராம்சம் என்னவென்றால், ஆண்களுக்கு பல முகங்கள், ஒரே முகத்தில் பல வேலைகள். பெண்களுக்கு ஒரே முகம் ஒரே வேலை, அவர்களுடைய ஒரே பொழுதுபோக்கு ஷாப்பிங். ஆண்களுக்கு பல முகங்கள், டிரைவர், போர்ட்டர், மொபைல் ஏடிஎம், இப்படி பல அவதாரங்கள் ஆண்கள். இதனால்தான் ஒரு மனிதன் பல வேலைகள் செய்ய போய் அவனுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து விட்டது என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். நடுவரே, முக்கியமா ஒண்ணு மறந்துட்டீங்க, இந்த ஷாப்பிங் போனா ட்ராலி தள்ளுறது யாரு? போர்ட்டர்னு சொன்னலையா, போர்ட்டரு, வாட்ச்மேனு, டிரைவரு, மொபைல் ஏடிஎம், இப்படி பல அவதாரங்கள் ஒரு மனுஷனுக்கு. ஒரு மனுஷன் எத்தனை அவதாரம் தான் எடுக்க முடியும்? இப்பொழுது அதை எதிர்த்து கவிஞர் கண்ணன் அவர்கள் பெண்கள் சேமிப்பாளிகளே என்ற தலைப்பில் சில கருத்துக்களை சொல்ல முன் வந்திருக்கிறார். வாங்க வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்கதையா இல்ல, இவர் வந்து அனுபவத்தில் ரொம்ப முதிர்ந்தவர். அதனால் அவரை வந்து பூட்ட கேஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அவரோட அனுபவம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். அதேமா ஒரு ரூம் தேவைப்படாத, பேச்சுலர் ரூம் நிறைய தேவைப்படும் நினைக்கிறேன். ஆமா, உலகத்தை பாதி நாளில் பாதி நாட்கள் சுற்றுவதிலும் மீதி பாதி நாள் கத்தார் ஷெல்ல ஓட்டி பண்றதிலுமே கழித்து கொண்டிருக்கும் அருமை நடுவர் செல்வம் அவர்களே, முதல்லயே தூக்குகிறா, நடத்துங்க. அதாவது நம்ம கம்பெனி எம்ப்ளாய்க்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன். போன வருஷம் கம்பெனியோட சில நல்லதோ கெட்டதோ சில பாலிசினால் நிறைய மக்கள் வந்து கம்பெனிக்கு ஓட்டிக்கே போகலை. இந்த காரணத்தினால என்ன ஆச்சுன்னா, பிபிஎஃப் வந்து 0.75க்கு இறங்கிருச்சு. இந்த வருஷம் அதை எப்படியாச்சும் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துலலாம் நாங்கள்லாம் கம்பெனிக்கு தோளுக்கு தோள் கொடுத்து அதை வந்து தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தப்பான முலாம் பூசிட்டு இருக்கிறாரு நம்ம நண்பர் கண்ணா அவர்கள். நம்பிட்டோம். ஓகே, தொடரட்டும். எதிரணி அவர்களே, எதிரணி 3 மெம்பர் அவர்களே மற்றும் அனைத்து நண்பர்களே, லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா திடீர்னு நாங்கள் தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பட்டிமன்றம் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ப்ரோக்ராம் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா இங்கே வந்து பாருங்கள், 3 பேர், ஒரு ஜோசியர், ஒரு மந்திரவாதி, ஒரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு சமையல்காரு ஒரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு பொய் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு வெறி? ஏன் எங்களோட பெண்களை பற்றி இவங்க பொய் சொல்லணும்? அவங்களுக்கு என்ன வேண்டி இருக்கிறது? பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாங்க அதோட இது தெரியும். நீங்கள் பேசுங்க. என்ன, இதெல்லாம் வந்து விளக்கமாக சொல்லான்னு தான் இங்கே வந்திருக்கேன். ஒன்று முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ இன்னைக்கு என்னோட மனைவி இங்கே இல்லை, இருந்திருந்தாங்கன்னா
இந்த 3 பேரோட, இந்த பொய் சொல்ற 3 பேரோட வீடை எரிச்சிட்டு போயிருப்பாங்க. அல்லக்காரியாவை சேர்த்து தான். வாத்தியார அவங்க இல்ல, அதனால நீங்க வீட்டுக்கு போறீங்க, இல்லைன்னா என் கூட ரூமுக்கு வருவீங்க, பேச்சுலர் ரூமுக்கு. நடுவர் ஐயார் அவர்களே, எங்களுடைய பெண்மணிகள் சேமிப்பாளர்களே, சேமிப்பு செய்வர்களே அப்படி என்பதை இன்னைக்கு சொல்லல, 65 வருஷத்துக்கு முன்னாடி. வாயா வாயா, நீங்க வாயா, மேல வாயா. கொஞ்சம் பேச விடுங்க. சரி, 65 வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி அல்லக்காரியால ஒரு 3 பொய் பேச்சாளர்கள் வந்து தவறான கருத்துக்களை சொல்லுவாங்க அப்படின்ட்டு கண்ணபிரானுக்கு ஒரு ஃபோன் போட்டு, நீ அந்த அல்லக்காரியால போய் கலந்து எங்களுடைய பெண்மணிகள் சேமிப்பாளர்களே அப்படின்னு நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவரு சரிங்க ஒரு பாட்டு எழுதி கொடுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். சேர்த்த பணத்தை சிக்கனமா போடு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பத்திரமா, அம்மா கையில கொடுத்து விடு செல்லக்கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து விடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு அப்படின்னு 65 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஐயா இதை கொஞ்சம் எழுதி வச்சிங்க. அததான் அன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொன்னதை இன்னைக்கும் எங்களுடைய பெண்மணிகள் ஃபாலோ செய்யறாங்கன்றதுல எனக்கு மிக்க 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 மகிழ்ச்சி. ஐயா ஏன் 65 வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க? இப்ப சொல்றேன்யா, எதிரணியில உட்கார்ந்துருக்காரு இல்லையா, சமயக்காரு, சூனியக்காரரு, மந்திரக்காரரு, ஜோசியக்காரரு. இந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு ஸ்லோவா சொன்ன அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த தீனான்னு ஒருத்தர் இருக்காருங்களா? யார் பாவரு? அந்த தீனா இருக்காரு இல்லைங்களா, இன்னைக்கு வரையிலும் கம்பெனிக்கு 6 மணிக்கு வருவார். அது காலையோ மாலையோ 6 மணிக்கு வருவார். இப்படி கையை கொடுப்பார். கையை கொடுத்துட்டு நாங்கள் இன்னும் ரிலீவ் கூட பண்ணலை, கை கொடுத்துட்டு கடற்கடன்னு ஓடுவார். ஏன்னா அது இந்த ஆள் டெய்லி வராரு, எங்கே தான் ஓடுறாரு அப்படின்னு போய் பார்த்தா 6:05க்கு ஒரு காபி இல்லைன்னா ஒரு டீ. என்னடா இது, ஏன் அப்படி பண்றாரு? பாடுப்பா. இல்லையா, வீட்டம்மா படுத்துறது கிடையாது ஐயா. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க சொல்றாங்க, அண்ணா டெய்லி கம்பெனிக்கு போறாரு, அங்க போயிட்டு காஃபி டீ குடிச்சாருன்னா ஒரு வேளைக்கு 5 ரியால்னா லாபம், அப்பனா நல்லா சேமிக்கலாம் இல்லைண்ணா அப்படின்னாங்க. தங்கச்சி நீ தான் சரியான ஆளு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டேன். கவிஞர் கண்ணபிரான் அவர்களே, இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா வீட்டில் ஒரு டீ போட்டு குடிக்கணும்னு நினைச்சா அவர் வீட்டுக்கு எல்லாம் சேர்த்து டீ போட்டு வச்சுட்டு அவர் குடிச்சிட்டு போகணும். அங்க போனா அவருக்கு மட்டும்தான் போடணும். எனக்கு என்னவோ அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, வேணா போட்டு குடிச்சிட்டு போயா இல்லைன்னா கம்முன்னு போயான்னு சொல்லியிருப்பாங்க. இவர் அங்க போய் போட்டிருக்காருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஐயா. அனுபவத்தை பாருங்க, அனுபவம் பேசுது ஐயா. நான் டீயே குடிக்க மாட்டேன் ஐயா. ஐயா சிக்கனத்துக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு சாம்பிள் சொல்றேன், மனசுல நல்லா பதிச்சு வச்சுங்க. எதிரணியில் இருக்காங்க இல்லைங்களா, இந்த பாஸ்கர்ன்றவர், பாஸ்கரன், அவருக்கு வேற டாக்டர் பட்டம் வேற கொடுத்து வச்சிருக்காங்க. அது இந்த அல்லக்காரியால. அதாவது இதுலேருந்தே தெரியுது எவ்வளோ மோசமா நாம் இவரை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. அவளுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததே சிறுவாளிகள் சங்கத்திலிருந்து தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10, எனக்கு வந்து அவர் ஒரு 10 வருஷம் முன்னாடியே தெரியும். அந்த எம்ஆர்எல் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்மலில் ஒரு 10,000 ரூபாய் வாங்குவார். வாங்கிட்டு இப்படி வீட்டுக்கு கொண்டு போனான்னா அவங்க பிடிங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், சரியா போச்சு. இவர் கொடுக்கறதே கிடையாது. வீட்டுக்கு போனதான் மாமா மாமா அப்படின்னு பாக்கெட்டை செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு போனதோட சரி. அப்புறம் அதை வந்து என்ன செலவு பண்ணாங்க ஏது இவர் கேட்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் அப்படி தான் இருக்கார் அவர். ஓகேங்களா? அதில் அவங்க ஏதோ சேர்த்து வச்சு வருஷ முடிவில் பார்த்தா ஒரு மாதத்துக்கு 10% அதுலேருந்து எடுத்து வச்சு மாதத்துக்கு 1000 ரூபாய் சேர்த்து வச்சு வருஷ கடைசியில் 12,000 ரூபாய்க்கு நகை வாங்கியிருந்தாங்க.
நான் அப்படி போன போது சொன்னாங்க, அண்ணா நான் நகை வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்னடா இது நம்மளோட ஃப்ரெண்டாச்சேன்னு அப்படி தனியாக கொண்டு போயிட்டு காதில் கடிஞ்சேன். டேய் என்னடா இது 1000 ரூபானா 12,000 ரூபாய் செலவு பண்ணிட்டுருக்காங்கடா, இது தேவையாடா வீட்டுக்கு, நீ என்னடா பண்ணுவ சாப்பாட்டுக்குன்னு. அண்ணா அது மாதிரிலாம் சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட தனியாகவே சொல்லிக்கிறேன் அண்ணா, அது சேமிப்பு அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். எங்கள் தங்கச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. எங்க தங்கச்சி இன்னைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதுலேருந்து 10% 2,000 ரியால் போட்டு வருஷ முடிவில் 24,000 ரியாலுக்கு நகை வாங்கினாங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப இல்லையா, இந்தியாவில் 10% கொடுத்து வாங்கினது சேமிப்புனா, இன்னைக்கு 10% கொடுத்து வாங்கினதும் சேமிப்பு தான். அதனால நடுவர் அவர்களே, பெண்கள் எங்களுடைய பெண்மணிகள் சேமிப்பாளர்களே என்பதற்கு நிறைய உதாரணம் கொடுத்துருக்கேன். எனவே எங்கள் சைடில் நீங்கள் கோல் போடணும், பெண்களுக்கு சிக்கனமானவர்களே என்று சாதகமாக நீங்கள் பதில் சொல்லணும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அவரின் துணைவியார் மாதம் 10% சேமிப்பு செய்து நகை தான் வாங்கியிருக்கிறார். அது அவரோட உபயோகத்திற்காகத்தான். சேமிப்பு பண்ணுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. பேங்க், எஃப்டி, ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது. அவரோட சுயநலத்திற்காக அவர் வாங்கியிருக்கலாம் அல்லவா? சேமிப்பு என்ற ஒரு நோக்கத்திலும் எடுத்துக்கொள்ளலாம், செலவு என்ற நோக்கத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். இதை எதிர்த்து பேசுவதற்கு பாடகர் பாஸ்கர் அவர்கள் தற்போது சபைக்கு வருகிறார். போலி டாக்டர் பாஸ்கர். அன்பு தாய்மார்களே, எனது அருமை குடும்ப தலைவர்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, சித்திரை திங்கள் முத்தாய்ப்பாய் அமர்ந்திருக்கும் எமது நண்பர் செல்வம் அவர்களே, அனைவருக்கும் என் அருமையான வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். எதிரணியிலே பாருங்கள், சேமிப்பை பற்றி பேச வந்திருக்கிறார்கள். ஒருவராவது பறந்து விடுவார்கள் போல இருக்கிறது. இப்படி சேமித்து சேமித்து இப்படி ஒல்லியாக இப்படி இருக்கின்ற தேகத்தை பார்த்தாலே தெரிகிறது. சரியான அடி. ஒரு கவிஞர் கண்ணன் அவர்கள் ஒரு பாட்டை சொன்னார். சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண. அவரே சொன்னார், செலவு பண்ண பத்திரமா அம்மா வீட்டம்மா கிட்ட இல்ல அம்மா கிட்ட கொடுத்தோம். வீட்டம்மா கிட்ட கொடுத்துட்டு 600 ஆக்குவாங்களாம். 6 பொருள் வாங்க போனா 100 பொருள் வாங்குவாங்க. அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த கவிஞர். இவங்க 6 பொருள் வாங்க போன கவிஞர் அவர்களே, அவங்க 100 பொருளை வாங்குவாங்க. 100 ஆக்குவாங்க. உசாராரு. நடுவர் அவர்களே, எனது சகோதரி நன்றாக வீட்டிலே பொருள்களை வாங்கி சமைத்து வாய்க்கு ருசியாக சமைத்து போட தொட்டுத்தான், செலவு செய்த தொட்டுத்தான் நீங்கள் இப்படி நல்லாக நடுவரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் செய்யலன்னா ஒரு மனுஷன் 3 வேளை வாய்க்கு ருசியா சாப்பிடுறது பிடிக்கலையா உனக்கு? வயிற்றுல மண்ணலி, வாயில மண்ணலி போட்டுருவ போல இருக்கு ஐயா. இங்கே தீர்ப்பை நீங்கள் செலவுக்கு சாதகமாக சொன்னால் வீட்டில் சென்றால் சாப்பாடு கிடைக்கும், இல்லை என்றால் அவர்களை மாதிரி தான் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். ரூமு தான். குறிப்பாக நான் ஒரு 3 விஷயத்தை சொல்லி விடுகிறேன். பாட்டின் அர்த்தம் புரியாமல் எதிரணியரை பேச வந்திருக்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு தமிழே தெரியவில்லை. செலவு செய்தால்தான் வீட்டுக்கு பொருள் வரும். ஒரு லூலு, ஒரு கேரிஃபோரு, லேண்ட்மார்க்கு, விலாஜியோ எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள் நடுவர் அவர்களே. ஒரு 70% தப்புயா, 90% 90% கடைங்க பெண்களுக்கு செலவு செய்யறதுக்கு தான் திறந்திருப்பான். இதுல இன்னொரு விஷயம், ஒரு
புடவை கடைக்கு போங்க. மாடி யாருக்கு? உள்ள நுழைஞ்சதான் யாருக்கு இருக்கும் புடவை? பட்டு புடவை செக்ஷன். 2வது ஃபேன்சி சாரி. 3வது சுடிதாரு. ஏன்பா இந்த பேண்ட்டு சட்டை அது 11வது மாடிக்கு போ. இல்லைன்னா வெளியே போயா, பிளாட்ஃபார்மில் வச்சிருப்பான், 1/2 கிலோ வெயிட் போட்டு வாங்கிட்டு போயா. சரியாக சொன்னீர்கள் நடுவர் அவர்களே. அவனே வெளியே நிற்கிறான். மேக்கப் செட்டு அங்கேயும் 2 பொண்ணுங்க தான் நின்றுட்டு ஒரு நெயில் பாலிசியை வச்சுக்கிட்டு சார் சாம்பிள் ப்ளீஸ், சார் சாம்பிள் ப்ளீஸ். தலைவர் நீங்க இப்பவுமே தீர்ப்பு எழுதிடலாம், அந்த பக்கம் போவே வேண்டாம். அடுத்தது ஜுவல்லரி. நீ குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணிடுவ போலையா நடுவர் அவர்களே. அடுத்தது தங்க நகை கடைகள். எத்தனை நகை கடை இருக்கு? அவன் ஒரு கடையிலையாவது ஒரு நெக்லஸு, ஒரு வளையல், ஒரே ஒரு செயின் வச்சிருப்பானா? மாடலுக்கா மாறணும், அப்போ தானே செலவு செய்வாங்க. செலவு செஞ்சு அப்டேட் ஆகணும் நடுவர் அவர்களே. லேட்டஸ்ட் ஃபேஷனை வாங்கணும் நடுவர் அவர்களே. அப்படி வாங்கினால்தான் செலவை அதிகமாக நாம் உருவாக்க முடியும். செலவு செய்தால்தான் வீட்டுக்கு எல்லா பொருட்களும் வரும். அப்பொழுதுதான் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தை நமது இல்லத்து அரசிகள் செலவாளிகளே என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என் சிற்றுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த இடத்தில் சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பெண்மணிகள் தயவு செய்து இந்த கருத்துக்கு கோவப்படாமல் உண்மையை புரிந்து கொள்ளவும். பாட்டெல்லாம் தூக்கி அடிச்சிடாதீங்கப்பா. பொதுவாக நமது நண்பர் பாஸ்கர் சொன்னார், மேக்கப் சாதனங்கள், ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் எல்லாம் பெண்களுக்காகத்தான் இருக்கிறது, அனைத்து கடைகளும் பெண்களுக்காக தான் திறந்திருக்கிறது என்று சொன்னார். அது உண்மை. காரணம் என்ன என்று நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனின் படைப்பில் ஆண்மயில் அழகா பெண்மயில் அழகா? சபையை கேட்கிறேன். ஆண் சிங்கம் அழகா பெண் சிங்கம் அழகா? ஆண் சிங்கம். சேவல் அழகா கோழி அழகா? சேவல். இப்படி ஆண் யானை அழகா பெண் யானை அழகா? சோ இயற்கையின் படைப்பிலேயே கடவுள் ஆண்களை ரொம்ப அழகாக படைத்து விட்டார். அதை பார்த்தாலே தெரியும். பெண்கள் அதனை நிவர்த்தி செய்வதற்காக அவர்களுக்கு ஏகப்பட்ட மேக்கப் சாதனங்கள், ஆடை அணிகலன்கள், ஆபரணங்கள் தேவைப்படுகிறது. இது அவர்களின் தப்பு இல்லை பாஸ்கர் அவர்களே, இது இயற்கையின் தப்பு. நீங்கள் அவர்களை குறை கூறுவதில் எந்த விதத்திலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. நடுவருக்கு ஆப்பு கன்ஃபார்ம். நடுவருக்கு இப்போதான் தூக்கம் கிடைஞ்சிருக்கு. எனக்காவது 1 மாசம், அவருக்கு வருஷம் ஃபுல்லா அங்கதான். இப்பொழுது நமது பாஸ்கர் பேச அந்த மேக்கப் சாதனங்கள், ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் இதற்கு எதிர்த்து கராத்தே மோகன் அவர்கள் பெண்கள் சேமிப்பாளிகளே என்ற தலைப்பில் அவரது கருத்தை எடுத்துரைக்க வந்திருக்கிறார். அவையோருக்கு எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அவை நடுவே மனு நீதி சோழனாய் அமர்ந்திருக்கிற நடுவர் அவர்களே, என் அணியின் சார்பாக தமிழே என் பேச்சு, தமிழே என் மூச்சு என்று பேசி அமர்ந்திருக்கிற புலவர் கண்ணபிரான் அவர்களே, எனக்கு பின்னால் என் அணியின் சார்பாக ஆணித்தரமாக பேச இருக்கிற திரு இளங்கோ அவர்களே, எதிரில் பேசி கூச்சலிட்டு அமர்ந்திருக்கிற சிறந்த பேச்சாளர் திரு முத்துசிவா அவர்களே, அடுத்து திரு பாஸ்கரன் அவர்களே, அதை அடுத்து பேச இருக்கிற திரு தினகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை ஆரம்பிக்க இருக்கிறேன். இங்கே பேசி அமர்ந்திருக்கிற முத்துசிவா அவர்கள் எம் குல பெண்களை பார்த்து சிலவாளிகள் 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 என்று கூச்சலிட்டு அமர்ந்திருக்கிறார். எம் குல பெண்கள் செலவு என்ன என்பது அறிவதற்கு முன்பே அவர்கள் சேமிப்பை பற்றி சொல்லி தந்தவர்கள். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து விட்டால் பல விசேஷங்கள் இருக்கும். அதில் ஒன்று 16. 16க்கு எல்லாருக்கும் சொல்லி விருந்தினர்கள் வந்திருப்பார்கள்.